ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கும் வந்து ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னடா கிச்சன் எடுத்தோடனே இவ்வளோ மோசமான நிலமையில் காட்டுறேன் அப்படி சொல்லி பார்க்காதீங்க. இது வந்து சிஸ்டர் வந்திருந்தாங்கன்னு ஒரு மினி விலாகில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த அன்னைக்கு மறுநாள் எடுத்த வீடியோ அது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கிளம்பியிருந்தாங்க. நான் காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கும் கொடுத்து விட்டு பாப்பாவும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக வந்து போய் ரெஸ்ட் எடுத்துட்டேன், ரொம்ப டயர்டாக இருந்து சொல்லிட்டு. ஈவினிங் போல் தான் வந்து கிச்சனுக்கே வந்தேன். ஸோ இதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் டின்னர் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி கிச்சன் வந்து எப்பயுமே நான் போட்டு வைக்க மாட்டேன், ரொம்ப ரேர் தான், ரொம்ப ரேர் தான். எப்போனா இந்த ஃபங்க்ஷன் டைமு இல்லை வந்து தொடர்ந்து ஏதாவது வெளியே போகிறது அந்த மாதிரி மட்டும்தான், இல்லை வீட்டில் நிறையா கெஸ்ட்டு வராது அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் ஆகும். மற்ற டைம்லலாம் அப்பப்போக்கி வந்து எப்பயுமே க்ளீன் பண்ணி தான் இருக்கும். ஈவன் கெஸ்ட்டு வந்தால் கூட ஹெல்ப் பண்ணுவாள், தங்கச்சியுமே வந்து நார்மலாக இருந்தால் ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு வைக்க மாட்டேன். அன்றைக்கி வந்து கொஞ்சம் அப்படியே ஹெக்டிக்காக தான் இருந்தது, அதனால் எனக்குமே கொஞ்சம் லேசியாக இருந்ததுனால அப்படியே வந்து போட்டாச்சு. ஸோ இந்தளவுக்கு மெஸ்ஸியாக இருக்க கிச்சனை நான் எப்படி வந்து குயிக்காக க்ளீன் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் வந்து பார்ப்பேன் அப்படின்றத வீடியோ எடுத்து போட்டேன்னா உங்களுக்கும் பார்க்குறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ ஒரு சில டிப்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும்ன்றதுனால தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு எப்பயுமே எடுத்ததும் போய் பாத்திரம் வந்து விளக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு என்னென்னலாம் வாஷ் பண்ண போடணுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுருவேன். கவுண்டர் டாப் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நான் பாத்திரம்லாம் விளக்குவேன். எடுத்ததும் போய் பாத்திரம்லாம் விளக்கிட்டோம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் நிறைய பாத்திரம் வந்து சேர்ந்துருக்கும் இல்லையா, ஸோ அதை வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் மற்ற வேலைலாம் வந்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த வேலை எப்பயுமே பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வாஷ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுறது வந்து ஆல்ரெடி நான் நிறையா வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன், அதனால் நான் இதில் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணல. ஓவராலாக எப்படி பண்ணேன் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப அதிகமான கரெல்லாம் இருக்கும்போது நான் வேறு எந்த லிக்விடும் யூஸ் பண்ண மாட்டேன். லைசால் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்து க்ளீன் பண்ணோம். நம்ம ரொம்ப போட்டு தேய்க்கணுன்னே இல்லை, ஜஸ்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணனாலுமே வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகி வந்துடும். ஸோ அது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கவுண்டர் டாப், கேஸ் எல்லாமே வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டேன். அது ஃபஸ்ட்டு ஒரு தடவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வெட் கிளாத்லேயும் ட்ரை கிளாத்லேயும் தொடச்சிட்டோன்னா கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் ஆகி வந்துடும். க்ளீனிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு வீட்டில் மற்ற இடம் எப்படி இருந்தாலும் அது வந்து செகண்ட்ரி தான். ஆனால் கிச்சன் வந்து எப்பயுமே ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா நம்ம வீட்டில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் வந்து கிச்சன் தான். நமக்கு அடுத்தடுத்து வேலை அங்கே தான் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த இடம் வந்து க்ளீனாக இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு நம்ம வேலை பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ எப்பயுமே கிச்சன் வந்து அதனால் க்ளீன் பண்ணியே தான் வச்சுருப்பேன். இந்த மாதிரி டைம் வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது. ஸோ எனக்குமே அந்த டைம் ஹெல்த் இஷ்யூவாக இருந்ததுனால கொஞ்சம் லேசியாகவும் ஃபீல் பண்ணதுனால ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் டைம்ன்றதுனால காஃபி குடிச்சிட்டு மற்ற வேலை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு காஃபிக்கு வந்து பால் வச்சுட்டேன். அது ரெடியாகி பொங்கி வர டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்த வெசல்ஸ் ஃபஸ்ட்டு காலி பண்ணால் தான் அந்த இடத்துல வந்து நம்ம பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணி வைக்க முடியும். ஸோ அந்த வேலை வந்து பார்த்து வச்சுட்டேன். அண்ட் ஈவினிங் டைமுன்றதுனால மட்டும் இல்லை, மேபி இதை வந்து நான் காலையில் இந்த க்ளீனிங் ஒர்க் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து லேசியாக இருக்கேன். இதில் வந்து நமக்கு ஒர்க் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே இல்லைனா கூட டே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தாலும் அந்த ஒரு காஃபி குடித்ததுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப பிரிஸ்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து காஃபியெல்லாம் குடிச்சிட்டு முக்கியமான வேலை இந்த பாத்திரம்லாம் வந்து விளக்கி வைக்கிறது தான் வந்து ரொம்ப பெரிய வேலை இல்லையா. அதுவும் இந்த மாதிரி நிறைய சேர்ந்துருக்கும் போது பார்க்கவே வந்து ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ அதை எப்படியாவது கடகடன்னு வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கேன். நான் வந்து அந்த சோப் டிஸ்பென்சர் இருக்குல்ல, அது வந்து கூட ஃபுல்லாக கவர் பண்ணல. ஏன்னா அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லிக்விட் வந்து அதில் கொஞ்சமாக தானே வெளியாகும். அப்படி எடுத்து கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு கூட பொறுமை இல்லை. ஏன்னா நிறைய பாத்திரம் இருந்தது. ஸோ நம்ம ஒரு டைமும் அதிலேருந்து வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கணுன்றதுனால டைரெக்டாக அதிலே வந்து அப்போ வந்து நிறைய சோப் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து கடகடன்னு வந்து வேலையும் ஆகும். அண்ட் பாத்திரம்லாம் நான் எப்படி வாஷ் பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்ததும் இந்த பிளேட்ஸு, அதுக்கப்புறம் கரண்டி இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஏன்னா நம்ம எடுத்ததும் பெரிய பாத்திரம் வந்து வாஷ் பண்ணி போட்டு வச்சிட்டோன்னா
கண்டிப்பாக வந்து மேலே எப்படியும் சிங்கில் வந்து பெரிய பாத்திரம் தான் வந்து போட்டிருப்போம். ஆனாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிளேட்ஸு கரண்டி, அதுக்கு மேலே குட்டி குட்டி டம்ளரு, சின்ன பாத்திரம் இதெல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து பெரிய பாத்திரம் வந்து வாஷ் பண்ணி வைக்கும்போது பேஸ்கெட் வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம எடுத்ததும் பெரிய பாத்திரம் வந்து போட்டோன்னா பேஸ்கெட் வந்து ஃபுல்லாகிடும். திரும்ப வந்து அதை ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு இல்லை பக்கத்தில் ஏதாவது தான் நம்ம நிறையா பாத்திரம் சேரும்போது சொல்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம இதுலேயுமே பார்த்து தான் வந்து ஒன்று பண்ணணும். அண்ட் ஒரு வழியாக எல்லா பாத்திரமும் வந்து விளக்கிட்டு கையோடு வந்து சிங்கையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து டின்னர் பண்ணுற வேலை தான். இந்த மாதிரி வேலை அதிகமாக இருக்க டைமில் நான் டின்னரும் வந்து ரொம்ப சிம்பிளாக டின்னரோ லஞ்சோ நம்ம எந்த டைமில் வந்து இந்த வேலைலாம் வச்சுக்கிறோமோ அப்போ வந்து குக்கிங் வந்து சிம்பிளாக வந்து வச்சுக்கணும். நான் வந்து அன்றைக்கி இட்லி ஊற்றிட்டு சிம்பிளாக சட்னியோடு வந்து முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது வேகிற டைம்லேயே வந்து நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். வெங்காய சட்னி தான் வந்து பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லா சட்னியுமே வந்து நான் அப்படி தான் பண்ணுவேன். இட்லி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அது வேகிற டைம்லேயே வந்து சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அது தக்காளி சட்னி, புதினா சட்னி எதுவாக இருந்தாலும் சரி. சாம்பார்னாலுமே வந்து பயிர் ஃபஸ்ட்டே ஊற வச்சிட்டோன்னா அதுவுமே வந்து இட்லி வேகிற டைம்லேயே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து டின்னர் வந்து பிளான் பண்ணிக்க வேண்டியது தான். எனக்கு வந்து பொதுவாக இட்லி பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவி போடுறதை விட இந்த மாதிரி கிளாத் வச்சு போடுற இட்லி வந்து ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே இட்லி தானேன்னு சொல்லிட்டு நினைக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் தடவி வந்து நம்ம இட்லி போடும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஆறதுக்கு அப்புறம் தான் வந்து எடுக்க முடியும். அப்போ தான் வந்து ஒட்டாமல் அழகாக வரும். கொஞ்சமாவது ஆறி இருக்கணும். ஆனால் இந்த இட்லி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும் அண்ட் வந்து சூடாகவும் நம்ம வந்து தண்ணி தெளித்து அப்படியே வந்து எடுத்துடலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து சூடாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி துணியில் ஊற்றுற வந்து இட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் வந்து வெங்காய சட்னி ரொம்ப சிம்பிள் தான். நல்லெண்ணெயில் கொஞ்சமாக வந்து கருப்பு உளுந்து வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து உடச்ச உளுந்து, நீங்கள் முழு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய், பூண்டு, ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் வந்து வச்சிடலாம். பாப்பா சாப்பிட்றேன்றதுனால நான் ஒரு மிளகாய் தான் வந்து போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சமாக வந்து புளி ஆட் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இங்கே அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை மெதுவாக எடுத்து வச்சுட்டு தண்ணி தெளித்து இட்லி வந்து எடுத்துக்க வேண்டியதான். இது வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம சூடாக இருக்கும்போதே எடுக்கும்போது அழகாக வந்து ஒட்டாமல் வரும். தண்ணி மட்டும் தெளித்தாலே போதும். ஆனால் வந்து எண்ணெய் தடவும் போது அந்த மாதிரி இருக்காது. நம்ம கொஞ்சம் நேரமாக தான் ஆறணும். ஸோ வந்து கொஞ்சமாவது ஆறி போய் தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா சூடாக வந்து அப்படியே சாப்பிட்லாம். ஸோ அந்த சட்னியுமே வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்து வந்து மோஸ்ட்டாக பொம்பளை பிள்ளைங்களுக்கு அதிகமாக சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. டைரெக்டாக நம்ம வேறு எதுலேயும் வந்து சாப்பிடல அப்படின்னாலும் உளுந்தங்கஞ்சிலாம் வந்து பாப்பா சாப்பிடவே மாட்டா. நான் வந்து உளுந்து வடை இந்த மாதிரி சட்னியில் தான் வந்து சேர்த்துக்குவேன். அதுவும் கருப்பு உளுந்து சேர்க்கும்போது வந்து இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து கருப்பு உளுந்து வந்து சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோட டின்னர்லாம் சாப்பிட்டு இங்கே வந்து நான் யூஸ் பண்ண அந்த அயன் பாத்திரம் இருக்குது இல்லையா, அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையோடு வந்து எண்ணெய் தடவி வச்சா தான் நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் விட்டால் கூட அதில் வந்து ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்குது. நானும் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணால் கூட கொஞ்சம் நேரம் ஏதோ ஒரு இதுக்காக நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வச்சிடுறோம் அப்படின்னா உடனே ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. அது ஒன்று தான் வந்து அயன் கடையெல்லாம் ஒரு ட்ராபேக்கு. ஸோ அந்த வேலைலாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக கிச்சனும் வந்து க்ளீன் பண்ணி அன்னைக்கு வந்து டே வந்து முடிஞ்சிருச்சு. இதோட வந்து நெக்ஸ்ட் டேலேருந்து எப்படி வேலை ஸ்டார்ட் பண்ணன்றது வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நான் காலையில் வந்த உடனே வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த அன்னைக்கு அமாவாசை வேறு. காலையில் வந்து நம்ம கிச்சனில் ஃபஸ்ட்டு பார்க்குற வேலைன்னா இந்த பாத்திரம்லாம் அந்தந்த பிளேஸ்க்கு எடுத்து வைக்கிறது தான். நேற்று வேறு நிறைய வாஷ் பண்ணியிருந்தேன்ல. ஸோ வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சாச்சு. எனக்கு வந்து பிடிக்காத வேலைன்னா கிச்சனில் வந்து இதுதான். நான் பாத்திரம் விளக்குறதுனா கூட விளக்கிடுவேன். அந்தந்த பிளேஸில் எடுத்து வைக்கிறது தான் வந்து சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி தான் துணி மடிக்கிறதும். வாஷ் பண்ணுறது, அதை எடுத்துகிட்டு வந்து காய வைக்கிறது இதெல்லாம் கூட ஓகே. ஆனால் வந்து அதை மடிக்கிறது கூட ஓரளவுக்கு ஓகே. அந்த இடத்துல எடுத்து வைக்கும்போது தான் வந்து சரி கடியான வேலையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சாச்சு. 2 பேருக்குமே அன்றைக்கி வந்து பூஸ்ட்டு தான் போட்டிருந்தேன். ஸோ 2 பேரும் குடிச்சிட்டு அமாவாசைன்றதுனால பாப்பாவுக்கு மட்டும்தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருந்தேன். அன்றைக்கி வந்து ஒரு ஆளுக்குன்றதுனால சிம்பிளாக வந்து புதினா சட்னி தான் வந்து பண்ணியிருந்தேன். அவளுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். நம்மளும் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலான்றதுனால புதினா சட்னி தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ குளிச்சுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற வேலை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புதினா சட்னி நான் எப்படி பண்ணுவேன்னா, புதினா தான் வந்து நிறையா எடுத்துக்கணும். கொத்தமல்லி வந்து அதில் கம்மியாக வந்து போட்டுக்கலாம். அதில் பாதி அளவு போட்டாலே ஓகே தான். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய்,
கண்டிப்பாக வந்து இஞ்சி சேர்த்தா தான் வந்து ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். என்கிட்ட அன்றைக்கி இஞ்சி சுத்தமாக இல்லை, அதனால வந்து இது மட்டும் தான் போட்டிருந்தேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வந்து வதக்கணும். ரொம்ப நேரம் வதங்கவே கூடாது, போட்டதுமே வந்து ஈஸியாக வதங்கிடும். ஒரு 1 மினிட்குள்ளேயே நல்லா வந்து வதங்கிடும். அது வதங்கினதுக்கப்புறமா அதில் தேங்காய் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 2 தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு கல்லுப்பு இல்லை சால்ட் சேர்த்து நம்ம அரைச்சிக்க வேண்டியது தான். தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம கருவேப்பிலெலாம் சேர்க்க தேவையில்ல, வெறும் கடுகு உளுத்தம் பயிர் மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். ஸோ பாப்பாவுக்கு மட்டும் ஒரே ஒரு நெய் தோசை வந்து போட்டு புதினா சட்னி வச்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்தாச்சு. அண்ட் இன்றைக்கி அமாவாசைன்றதுனால நான் வந்து சீக்கிரமாக படைச்சிட்டு அவளுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போய் தான் கொடுக்கணும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு அவளை ஸ்கூலில் கூப்பிட்டு போய் விட்டுற வேண்டியது தான். மேடமும் இங்கே வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. அன்றைக்கி வர ஃப்ரைடேனா அவங்க ஸ்கூலில் வந்து கலர் ட்ரெஸ் தான். ஸோ பூவெல்லாம் வச்சு அழகாக வந்து க்யூட்டாக ரெடி ஆகியிருந்தாங்க. ஸோ அவங்க ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்து நான் அதுக்கப்புறம் லஞ்ச் ஒர்க் வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாம்பார் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நான் நிறைய தடவை வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன், மினி விலாக்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் டீட்டெயிலாலாம் நான் வந்து காமிக்கல. கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியே பருப்பு வந்து ஊற வச்சுட்டு தான் போனேன். வந்ததுமே காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு சாம்பார் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அமாவாசைனா கண்டிப்பாக வந்து வாழைக்காய் தான் வந்து பண்ணுவேன். ஸோ எங்கள் காயெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா முருங்கைக்காய் சாம்பார்ன்றதுனால எல்லா காயும் போட்டு வதக்கணும்லாம் இல்லை. வெங்காயம் தக்காளி வதங்கினதுமே பருப்பு வேண்டதும் அதில் சேர்த்து நல்லா கொதித்து வரும்போது முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து சாம்பார் பொடி, கல்லுப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இது மட்டும்தான். ஸோ எல்லாமே போட்டு நல்லா கொதித்து வரும்போது பாதி அளவு கொதித்ததும் மாங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் மாங்காய்னா அவ்வளோ இஷ்டம். இதில் சாம்பாரில் மாங்காய் இருக்கா, மாங்காயில் சாம்பார் இருக்கான்ற மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீட்டில். ஏன்னா 2 பேருக்குமே எவ்வளோ போட்டாலும் பத்தாது. அதனால நிறைய மாங்காய் தான் வந்து போட்டு பண்ணுவேன். மற்ற காயை விட மாங்காய் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நிறையா மாங்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சாலுமே சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ ரெடியானதும் படைச்சதுக்கப்புறமா நான் இங்கே வந்து அவளுக்கு லஞ்சு வந்து பேக் பண்ணிட்டேன். லஞ்ச் பேக் பண்ணும்போது எனக்கு கடுப்பாக இருக்கிறது வந்து அவளுக்கு ஒரு கருவேப்பிலை, கொத்தமல்லி இல்லை அந்த வெங்காயம் தக்காளி எதுவுமே இருக்கக்கூடாது. அவளுக்கு அந்த சாம்பார் மட்டும் பார்த்து எடுத்து ஊற்றணும். இல்லைனா வந்து பாதி சாப்பாடு வந்து அப்படியே தான் எடுத்துகிட்டு வருவாள். ஸோ அவளுக்கு பார்த்து எடுத்து வச்சுட்டு அவளுக்கு ஸ்கூலுக்குமே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ஒரு பார்சல் வந்து ரிசீவ் ஆகிருந்தது. இது வந்து மைக்லாம்லேருந்து வந்துருந்துச்சு. எப்படின்னா இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நம்ம ஸ்க்ராட்ச் கார்டெலாம் வந்து வின் பண்ணியிருக்கிறதா நம்ம நிறையா ஆர்டர் பண்ணும்போது நமக்கு காமிக்கும் இல்லையா, அது வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி மைக்லாம்லேருந்து 3 லிப்ஸ்டிக் வந்து உங்களுக்கு ஆஃபர் வந்திருக்கு. 1000 ருபீஸ் வர்த் இருக்கிறது வந்து 1 ருபிக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தது. நான் இப்படி ஒரு பிராண்ட் இருக்கிறதே தெரியாது. சரி சும்மா ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்றதுனால தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஷேட்ஸுமே எனக்கு அந்தளவுக்குலாம் பிடிக்கல. சரி எப்படி தான் இருக்குது, இந்த பிராண்ட் நமக்கு தெரியாதுல்ல, ஸோ நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் தான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி அது 1 ருபி போட்டிருந்தது. நம்ம வந்து ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் 200 ருபீஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து 200 ருபீஸ்க்கான வர்த்துன்னு சொல்லலாம். ஷேட்ஸ் எல்லாம் ஓகே தான். இது மட்டும்தான் வந்து புல்லட் லிப்ஸ்டிக் வந்து ஒரு நியூட் ஷேடில் இருந்தது. மீதி எல்லாமே வந்து நல்ல டார்க்கர் ஷேட் தான். ஓகே தான், அந்த 1000 ருபீஸ்க்கு வர்த்துன்னெலாம் சொல்ல முடியாது. அதே சமயம் வந்து 200 ருபீஸ்க்கு ஓகே தான். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நானும் வந்து நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பண்ணலான்னு தள்ளி வச்சு மொத்தமாக சேர்த்து வச்சு பண்ணுற வேலை தான் இந்த துணி மடிக்கிறது. அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வீக்கெண்டில் பண்ணலான்னு பார்த்தா அப்போ தான் வந்து சேர்த்து வச்ச மற்ற வேலைலாம் வந்து நமக்கு இருக்கும். அதனால் நம்ம இப்போயே பண்ணி வச்சிட்டோன்னா வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும்ன்றதுனால இன்றைக்கி ஃப்ரைடே தானே, நாளைக்கு பாப்பாவுக்கு வந்து லீவாக தான் இருக்கும். ஸோ வந்து இப்போவே யூனிஃபார்ம்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தா தான் நமக்கு வீக் டே ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். துணி மடிக்கிறதுக்கு ரொம்ப வந்து எனக்கு சோம்பேறித்தனமாக இருந்தாலும் நான் எப்படி ஆனால் வந்து ஈஸியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன்னா, மடிக்கும் போதே வந்து செப்பரேட்டாக வந்து எடுத்து வச்சுருவேன். இப்போ பாப்பா அதுனா அவளோட டாப்ஸ் தனியாக, லெகின்ஸ் தனியாக, யூனிஃபார்ம் தனியாக, அவளோட இன்னர்ஸு, சாக்ஸ் இதெல்லாம் தனித்தனியாக வந்து லஞ்ச் டவலு எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து மடிக்கும் போதே எடுத்துருவேன். அப்போ வந்து மடிச்சுட்டு திரும்பியும் அதுலேருந்து தனியாக பிரித்து எடுக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஒன்று வந்து நம்ம மடிக்கும் போதே வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி அவளுக்கோட ட்ரெஸ் எல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 6 வரும். இந்த மாதிரி பெரிய பேஸ்கெட் 2, அதுக்கப்புறம் ரெக்டாங்குலர் ஷேப்பில் 2 இருக்கும், குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் 2 கொடுப்பாங்க. இந்த பெரிய பேஸ்கெட்டில் அவளுக்கு வந்து அந்த லெக்கின்ஸு அதுக்கப்புறம் டாப்ஸ் தனியாக வந்து வச்சுட்டாலும் மீதி இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னர் வேர்லாம் தனியாக வச்சுருவேன். பெட்டிக்கோட்டு, அதுக்கப்புறம் லஞ்ச் டவலு, சாக்ஸு, கர்ச்சீஃப் இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுக்குவேன்.
கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பாப்பாவோட ட்ரெஸ்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அது வந்து ஷெல்ஃபில் வைக்கும்போது நமக்கு அப்படியே ஒன்று எடுத்தாலே எல்லாமே கீழே விழுற மாதிரி இருக்கும். அதுவும் அவள் வளர்ந்து அவளே எடுக்கும்போது எல்லாத்தையும் வந்து கலைச்சிட்டு வந்துடுவா. இப்பயுமே இதில் கலைக்க தான் செய்கிறா, இருந்தாலும் அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ அதில் வைக்கும்போது எனக்கு கொஞ்சம் அந்த இடம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி பெரிய ஃப்ராக்கு, இதுக்கப்புறம் வீட்டிலேயே யூஸ் பண்ணுற மற்ற வெஸ்டர்ன் ட்ரெஸ் இதெல்லாமே அப்படியே தான் வச்சுக்குவேன். ஸோ ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா பெட் கவர்ஸும் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே மடித்து அந்த பேக்கில் வந்து எடுத்து வச்சிடலாம். பெட் கவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கவே மாட்டேன். ஏன்னா பாப்பா வந்து படுக்கிறதுக்கு மட்டும் பெட்டை யூஸ் பண்ணவே மாட்டாள். அவள் விளையாடுறதுக்கு, பெயிண்ட் பண்ணுறதுக்கு, ஃபோன் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பெட்லேயே தான் உட்காந்து பண்ணுவாள். ஸோ வந்து எனக்கு வீக்லியே 2 தடவை மாற்றுற அளவுக்கு ரொம்ப அழுக்க ஆக்கிடும். அதனால் நான் வந்து ரொம்ப காஸ்ட்லியாலாம் வந்து வாங்கவே மாட்டேன். அப்பப்போக்கே யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாற்றிடலான்ற மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் வந்து வாங்கியிருப்பேன். அதே மாதிரி பெட் கவர்ஸ்லாம் எடுத்து வைக்கும்போது அந்தந்த பெட் கவரோட பில்லோ கவர்ஸையும் சேர்த்து அது உள்ளே வைக்கும்போது நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இன்னையோட முக்கியமான வேலைலாம் வந்து முடிஞ்சாச்சு. இந்த வீடியோவும் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் கொஞ்சம் டைம் பாஸிங்காகவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி இதே மாதிரி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.